ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இந்த ஜூன் ஜூலை அண்ட் ஆகஸ்ட் இந்த மாதங்களில் OnePlus கிட்ட இருந்து நிறைய ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அதே மாதிரி OnePlus Nord 3 நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் OnePlus Nord 3 பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு டெடிகேட்டட் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் ரீசெண்டாக. அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த OnePlus Nord 3 கூடவே இதே Nord சீரிஸில் OnePlus Nord CE3 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுதாம். இதை பற்றின நிறைய லீக்ஸ் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE3 ஆல்ரெடி மார்க்கெட் இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் ஹையர் வெர்ஷனாகவும் OnePlus Nord 3 வரப்போகுதுல அதோட லைட்டர் வெர்ஷனாகவும் இருக்க போகுது. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் OnePlus Nord 3 இருக்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸும் இதில் இருக்க போகுது தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இந்த OnePlus Nord CE3 ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான ஃபீச்சரோட என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அந்த லீக்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி இந்த OnePlus Nord CE3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் OnePlus Nord 3 விட ஒரு லோ வெர்ஷனாக அதை விட கொஞ்சம் கம்மியான செக்மெண்ட்டுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் டவுன்கிரேட் பண்ண போகிறாங்க. அண்ட் அதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் நமக்கு OnePlus Nord 3 இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் இந்த OnePlus Nord CE3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இருக்க போகுது. அதோட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் 950 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூவோட இந்த ஒரு டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ Nord 3 உங்களுக்கு தெரியும் இதில் வந்து 1.5K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை டவுன் வெர்ஷன் அப்படின்றதுனால இதில் நமக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே அப்படின்றது இங்கே நமக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. பட் பரவாயில்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த Nord அந்த CE சீரிஸில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லலாம் LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி AMOLED டிஸ்பிளே அவங்க யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஓகே நல்லாவே இருக்க போகுது. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ OnePlus கிட்ட இருந்து 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் 5000 mAhக்கான பேட்டரி அப்படின்றது ரீசனபிளான ஒரு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங். அது இந்த செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரீசனபிளாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனலி ஸ்னாப்ட்ராகனுடைய ஒரு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி OnePlus Nord 3 மீடியாடெக் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி சில பேர் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தீங்க. பட் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் வரப்போகுது. ஸ்னாப்ட்ராகன் 782G அப்படின்ற இந்த ப்ராசஸரோட வரப்போகுது. ஆக்சுவலி இந்த ஸ்னாப்ட்ராகன் 782G இது என்ன புதுசாக இருக்கே, புது பேராக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு புது ப்ராசஸர் தான். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 778G இருக்குல்ல அதோட ஒரு ஹையர் வெர்ஷன், அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக இருக்கும். அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 870 ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்காது, அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஸ்னாப்ட்ராகன் 778G விட கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக இந்த ப்ராசஸர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஸ்னாப்ட்ராகன் 778G விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸராக இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ப்ராசஸரோட நமக்கு LPDDR4X ரேம் டைப் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸுமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு கொஞ்சம் மிடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ப்ராசஸர்லாம் நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 778G விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது LPDDR5 UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த ப்ராசஸரில் இந்த ஸ்டோரேஜ் அண்ட் இந்த ரேம் டைப்புக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதை இந்த OnePlus Nord CE3 ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக் LPDDR4X UFS 2.2 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹைப்பர் டச் அண்ட் ஹைப்பர் கேமிங் பூஸ்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரியான சில விஷயங்களும் பர்ஃபார்மன்ஸில் இங்கே ஆடடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாகவே OnePlus ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்த ஃபீச்சர்ஸ் தான். ஸோ அந்த வகையில் கேமிங் சென்ட்ரிக்காக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்லையும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ப்ராசஸர் கேமிங்கான ப்ராசஸரான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான கேமிங்கான ப்ராசஸர் கிடையாது. பட் ஓரளவுக்கு டீசெண்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கு அளவுக்கான ஒரு ப்ராசஸராகவும் இந்த ப்ராசஸர் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா அப்படின்னு வரும்போது இங்கே தான் ஆக்சுவலி எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஏன்னா OnePlus Nord 3 நம்ம வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா அந்த கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி பின்பக்கம் 3 கேமரா இருக்க போகுது. அதில் பிரைமரி பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, சோனியோட IMX890 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே இந்த சென்சார் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா செம்ம ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் OnePlus Nord 3லேயே இந்த IMX890 சென்சரோட கேமரா வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது பார்த்திங்கன்னா 35,000 செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 35,000 செக்மெண்ட்டுக்கு அந்த சென்சார் ஒர்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா நமக்கு அண்டர் 30,000 செக்மெண்ட்டில் வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இந்த IMX890க்கான சென்சார் கொடுத்தாங்க அப்படின்னா செம ஒர்த் செம வேல்யூபிளாக இருக்கும். ஏன்னா கேமரா சென்ட்ரிக்காக இந்த செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இதை எக்ஸாக்டாக அப்படியே கொடுக்குறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும்.
சொல்லணும். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் இந்த மாதிரியான கேமரா இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி சப்போர்ட்டிவ் கேமராலாம் 8 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான 2 கேமரா தான் இருக்க போகுது. முன்பக்கம் ஆஸ் யூஷுவலான 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இருக்க போகுது. அதெல்லாம் சேஞ்சஸ் இல்லை. இது போக 4K வீடியோ ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்கள் தான். 4K 30 fps வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் அப்படின்றது ரியர் கேமராவில் கொடுப்பாங்க. செல்ஃபி கேமரா 1080 பிக்சல் 30 fps சப்போர்ட் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஸோ செல்ஃபி கேமராலாம் இம்ப்ரூவ் பண்ண போகிறது இல்லை. ரியர் கேமரா மட்டும் அந்த பிரைமரி கேமரா மட்டும் ஒரு நல்ல சென்சார் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. இது போக அதர் ஃபீச்சர்ஸாகவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும். டியூவல் ஸ்பீக்கர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். எக்ஸாக்சஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆண்ட்ராய்ட் 13 கீழே வரும். அண்ட் அலர்ட் ஸ்லைடு OnePlus ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய பேர் எதிர்பார்ப்போம். ஸோ அந்த அலர்ட் ஸ்லைடு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அலர்ட் ஸ்லைடு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ OnePlus Nord 3ல அலர்ட் ஸ்லைடு இருக்க போகுது. பட் இந்த CE3 ஸ்மார்ட் ஃபோனில் அலர்ட் ஸ்லைட்லாம் இருக்க போதில்ல. மற்றபடி IR பிளாஸ்டர் டியூவல் ஸ்பீக்கர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் போட ஆண்ட்ராய்ட் 13க்கு கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. இது போக 2 வருஷத்துக்கான அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன் 30,000 ரூபாய்க்குள்ளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord C3 Lite அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 20,000 21,000 மாதிரியான செக்மெண்ட்டில் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. அதே மாதிரி OnePlus Nord 3 பார்த்தீங்கன்னா நமக்கு 30,000 35,000 ப்ரைஸிங் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கும் இதுக்கும் இன்பிட்வீனில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக இதோட ப்ரைஸிங் 25,000 30,000 அப்படின்ற இந்த ப்ரைஸிங்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஒரு வேளை 20-30,000 ரூபாய்க்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸிங் பண்ணி இந்த வீடியோவில் நாம் சொன்ன மாதிரியே இந்த ஃபியூச்சரோட கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக செம ஒர்த்தாக இருக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் ரொம்ப பெஸ்ட்டு கிடையாது. பட் இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஒரு ப்ராசர். அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் மெயினாக கேமரா IMX 890 அப்படின்ற அந்த சென்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இந்த 30,000 ரூபாய்க்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக OnePlus கிட்ட இருந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக OnePlus லான்ச் பண்ணக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல அவங்களுடைய கம்பேக் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஈவன் OnePlus Nord C3 Lite பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 20,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது OnePlus கிட்ட இருந்து இந்த OnePlus Nord C3யும் ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் லான்ச் பொறுத்த வரைக்கும் OnePlus Nord 3 கூடவே சேர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Nord 3 உடைய அஃபிஷியல் லான்ச்சும் இன்னும் வரலை. பட் மோஸ்ட்லி இந்த ஜூன் எண்டில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஜூன் 19க்கு மேலே மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜூன் எண்ட் OnePlus Nord 3 கூட இந்த OnePlus Nord C3யையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எவ்வளோ பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எதிர்பார்க்குறீங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.